ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு செம்ம ரெசிபியோடு வந்திருக்கேன். என்னென்னா ப்ரான் தொக்கு. நிறைய பேர் வந்துட்டு ப்ரான் சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சிருப்பீங்க. ஆனால் அதோட ஸ்மெல் பிடிக்காததுனால ட்ரை பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரான் ட்ரை பண்ணலான்னு இருக்கவங்க எல்லோரும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ப்ரான் சாப்பிடுவீங்க. ஸோ வாங்க ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அடி கனமான பாத்திரத்தை எடுத்துப்போம். இந்த பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுற கடல் எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துப்போம். இந்த ரெசிபிக்கு கடுகும் உளுந்தும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு உளுந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரான் தொக்குக்கு நம்ம எதையும் அரைச்செல்லாம் சேர்த்த போகிறது கிடையாது. அதனால் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா நீளமாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். சேர்த்துருக்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வெந்திருக்கணும். இப்போ நல்லா ஒரு 4லிருந்து 5 சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். நம்ம சேர்த்துருக்க தக்காளி வெங்காயம் இது ரெண்டுமே நல்லா குழைய வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நல்ல ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துடலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு 1 பை 1 மசாலாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே தக்காளி வெங்காயத்தோட நல்லா வதங்கணும். அது வரைக்கும் தண்ணி சேர்க்காமலே நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கறதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை எல்லாமே நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். ஸோ இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற ப்ரான் எல்லாமே சேர்த்துருவோம். இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா ப்ரானில் கோட் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டு தொக்குக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேகிறதுக்கான டைம் கொடுத்துடலாம். ஒரு 10லிருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இந்த டைமில் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த தண்ணி எல்லாமே வற்றி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நம்ம தட்டு போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வைக்கும் போதே இந்த மாதிரி நீங்கள் இடையில இப்படி கலரி கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் தொக்கு வந்து உங்களுக்கு கீழே மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி நல்லா வத்த வைக்கிறோம் இது தொக்குன்றதுனால. அப்போது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும். நீங்கள் இடையில இந்த மாதிரி கலரி கலரி விட்டு இந்த அளவுக்கு தொக்கு பதத்துக்கு வந்திருக்கணும். இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், செம்ம காரசாரமான ப்ரான் தொக்கு ரெடி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ப்ரான் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ப்ரான் பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.